viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.3ல ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டேஞ்சன்ட் இஸ் ஹாரிசான்டல். ஸோ டேஞ்சன்ட் இஸ் ஹாரிசான்டல் அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கிள் வந்து 0ன்னு தெரியும். இப்போது ஆங்கிள் தெரியும், இதை வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா m is equal to tan theta அப்படின்னு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். அப்போ m is equal to tan 0. ஸோ tan 0 வந்து 0. ஸோ m is nothing but dy by dx வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க ஒரு கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். y ஸ்கொயரை பண்ணுறப்போ 2y dy by dx, ஓகேவா, -4 இன்ட்டு இதுக்கு வந்து நம்ம uv மெத்தட் பண்ணணும். இது u, இது v, x அப்படியே இருக்கும். அதாவது என்ன ஃபார்முலா, uv dash, x அப்படியே இருக்கும், v dash, y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy by dx ப்ளஸ் v என்றது என்னது, y இன்ட்டு u dash, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இது என்னவோட ஃபார்முலா அப்படின்னா u v dash ப்ளஸ் v u dash, ஓகேவா, அந்த ஃபார்முலா தான் இது. ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 2y dy by dx -4ஓட நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4x dy by dx -4y ஈக்குவல் டு 2xன்னு வந்துடுது. இப்போது -4y அந்த பக்கமாக கொண்டு போயிடுங்க. dy by dxை நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா இதில் 2y பாக்கி இருக்கும், இதில் -4x பாக்கி இருக்கும். இந்த -4y அங்கே போயிடுச்சு. அப்போ dy by dx is equal to 2x + 4y, இது வந்து டிவைடில் போயிடும், ஓகேவா. இப்போது நம்மளுக்கு ஃப்ரம் 1, அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா dy by dx வந்து 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே dy by dx பதிலாக நான் 0ன்னு போடுறேன். அப்போ டினாமினேட்டர் அந்த பக்கமாக போயிட்டு மல்டிப்ளை ஆகிட்டு 0 ஆகிடுமா. ஸோ 2x + 4y ஈக்குவல் டு 0ன்னு வரும். +4y அப்படி போகிறப்ப -4y, அப்போ x is equal to -4y by 2. அப்போ x is equal to -2y. இதை தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சப்ஸ்டிடியூட் 3 in 2, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேல்யூவை நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ y ஸ்கொயர் -4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2y இன்ட்டு y ஈக்குவல் டு திரும்ப இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக -2y the whole square + 5. ஸோ y ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, 4 2s are 8, y இன்ட்டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு -2y ஸ்கொயர் பண்ணுறப்போ 4y ஸ்கொயர் ப்ளஸ் 5ன்னு வந்துடுது. இப்போது இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 10y ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படி வந்துச்சுன்னா -4. அப்போது உங்களுக்கு 10 - 4y ஸ்கொயர், அதாவது 9y ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 5y ஸ்கொயர் ஈக்குவல் டு 5ன்னு வந்துடும். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/5 1ன்னு வந்துடும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு √1. ஸோ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு +or-1ன்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு yக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு, அதாவது +1 அப்படின்றத நீங்கள் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். இதே y இஸ் ஈக்குவல் டு -1ன்னு போட்டிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு +2ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் த பாயிண்ட்ஸ் ஆர் -2, 1, 2, -1. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிட்ற பார்த்துக்கோங்க. டேஞ்சன்ட் ஹாரிசான்டல்னா தீட்டா வந்துட்டு 0, சரியா. அப்போது dy by dx 0ன்னு வந்துடுது. இதை நீங்கள் ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா டிஃப்ரென்ஷியலில் uv மெத்தட் வருது, அதை நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எக்ஸு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக தான் கிடைக்கிது. இப்போது இந்த வேல்யூவை நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறப்ப தான் உங்களுக்கு y வேல்யூ கிடைக்கிது. இப்போது இந்த y வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு x வேல்யூ கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.